தமிழக திருக்கோவில்கள். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வைணவ சைவ திருக்கோயில்கள் ஆழ்வாராதிகளாலும் நாயன்மார்களாலும் அங்கு வீற்றிருக்கும் தெய்வங்களைப் பற்றி பாடப்பட்டு இருக்கின்றன. நாம் எல்லா கோயில்களையும் நேரில் சென்று தரிசிக்க முடியாவிட்டாலும் அந்த கோயில்களின் சிறப்பை பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமாக தெரிவிக்க விரும்புகின்றேன். திருவிண்ணகர் என்று அழைக்கப்படும் ஒப்புலியப்பன் திருக்கோயில் சென்னை கும்பகோணம் செல்லும் வழியில் உள்ளது. திரு நாகேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து 1 மைல் தூரத்தில் உள்ளது இக்கோயில். கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து 4 மைல் தூரத்தில் உள்ளது. நிறைய பேருந்துகளும் வாடகை வண்டிகளும் இந்த கோயிலுக்கு செல்லுகின்றன. ஸ்ரீ மூலவரை உப்புலியப்பன், உப்பற்றவர், ஸ்ரீ சீனிவாசன் என்று அழைப்பார்கள். திருப்பதி வெங்கடாஜலபதியைப் போன்று நின்று கொண்டிருக்கும் திருக்கோலம். உப்புலியப்பனின் வலக்கையில் வைரங்கள் பொறிக்கப்பட்டு உள்ளது. கிழக்கே திருமுக மண்டலம். இங்கு பெருமாளின் துணைவியாரின் பெயர் பூமி தேவி, பூமி நாச்சியார் என்றும் அழைப்பார்கள். ஐயனின் வலதுபுறம் கீழே மண்டியிட்டு வணங்கிக் கொண்டிருக்கும் திருக்கல்யாண கோலத்துடன் மங்களகரமான காட்சி. இங்கு அன்னைக்கு தனிக்கோயில் இல்லை. அகோராதர புஷ்கரணி, ஆர்த்தி புஷ்கரணி என்னும் 2 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. அவற்றில் ஸ்நானம் செய்து இறைவனை காணச் செல்லும் அடியாருக்கு துன்பமெல்லாம் தொலைந்து போகும். இறைவன் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள விமானங்களை விஷ்ணு விமானம், சுத்தானந்த விமானம் என அழைப்பார்கள். இங்கு பிரத்யக்ஷ தெய்வங்களாக மார்க்கண்டேயர், பெரிய திருவடி, காவேரி, தர்மதேவதை போன்றோர்கள் உள்ளனர் என்பது ஐதீகம். திருப்பதி சென்று வர பணவசதியோ வேறு காரணங்களால் சென்று வர முடியவில்லையோ என்ற கவலையே வேண்டாம். வேங்கடவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை இங்கேயே செலுத்தி விடலாம். திருப்பதி வாசனின் அண்ணன் உப்புலியப்பன் மிருகண்டு என்ற மகரிஷியின் மனைவியின் வேண்டுகோள்படி உப்பில்லாத பிரசாதங்கள்தான் இங்கு இறைவனுக்கு படைக்கப்படுகின்றன. இக்கோயிலின் தளிகைகளிலும் உப்பு சேர்ப்பதில்லை. அதனால் எம்பெருமானை உப்புலியப்பன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அவன் உலகத்திற்கே உப்பில்லாதவனாய் விளங்குகிறான். இக்கோயிலுக்குள் உப்பு சம்பந்தப்பட்ட பொருளை யார் எடுத்து சென்றாலும் இறைவனின் வெறுப்புக்கு ஆளாவார்கள் என்பது ஐதீகம். மாதந்தோறும் சிரவண நட்சத்திரத்தின் போது சிரவண தீபம் எடுத்து இங்கு குறிசொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தில் எம்பெருமானுக்கு நடைபெறும் பிரம்மோற்சவத்தையும் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் இறைவனின் திருக்கல்யாணத்தையும் நாம் கண்ணாரக் கண்டு நம் பிறவி பயனை நிறைவேற்றி கொண்டு நற்கதி அடையலாம். ஆழ்வாராதிகள் உப்பில்லாமணியை பற்றி பாடிய பாசுரங்கள் 47. உப்புலியப்பனே சரணம், உப்புலியப்பனே சரணம், உப்புலியப்பனே சரணம். தமிழக திருக்கோவில்கள் தரிசனத்தை தொடர்ந்து சொல்வேன். நன்றி, வணக்கம்.